Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபீனாலினுடைய ரியாக்ஷன் பார்க்க போறோம். அந்த ரியாக்ஷனுடைய பேரு ரீமர்-டீமன் ரியாக்ஷன். ஸோ இங்க ஃபீனால் எப்படி ரியாக்ட் பண்ணுது, என்ன ப்ராடக்ட் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்க வந்து ஃபீனால நம்ம குளோரோஃபார்ம் கூட ட்ரீட் பண்ண போறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் aqueous sodium hydroxide. ஸோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சாலிசில் ஆல்டிஹைட். ஸோ அப்போ ஃபீனால நம்ம சாலிசில் ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ண போறோம். என்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்ண போறோம்? குளோரோஃபார்ம் அண்ட் ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த கன்வர்ஷன்ல நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்மீடியேட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு. ஸோ இந்த சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு இன்டர்மீடியேட் வந்து ஃபர்தரா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட அதுக்கப்புறம் ஃபாலோடு பை அசிடிஃபிகேஷன் நமக்கு சாலிசால்டிஹைட் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஸோ நம்ம வந்து ஃபீனால் எப்படி எழுதுவோம்? C6H5, அதாவது ஒரு பென்சீன் ரிங் போடுவோம், அதுல OH. சரியா? இப்போ இதுல நம்ம CHCl3 குளோரோஃபார்மும் ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடும் போட்டோம்னா நம்மளுக்கு சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு வந்து இன்டர்மீடியேட்டா கிடைக்கும். ஸோ அதை நான் எழுதுறேன். இது பென்சீன் ரிங்கு. இந்த இடத்துல O மைனஸ் Na+. ஸோ இங்க நம்மளுக்கு CHCl2. ஸோ இந்த பார்ட் வந்து, அதாவது இந்த பார்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பென்சால் அப்படின்னு சொல்றோம். அதுல குளோரைடு அட்டாச் ஆயிருக்கு, அதனால இது பென்சால் குளோரைடு. ஸோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்டர்மீடியேட். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது இன் பிரசன்ஸ் ஆஃப் அல்கலி திஸ் அண்டர்கோஸ் ஹைட்ரோலைசிஸ். மறுபடியும் ஸோ அப்போ அல்கலினா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம இங்க கொடுக்குறோம். ஸோ இது நம்ம ஆட் பண்ற சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த Cl, இதுல இருக்கக்கூடிய இந்த Na கூட சேர்ந்து NaCl வெளிப்படும். அப்ப இந்த இடத்துல எத்தனை Cl இருக்கு? 2 Cl. அப்ப நம்ம இங்க போடும்போது எத்தனை சோடியம் ஹைட்ராக்சைடு காமிக்கணும்? 2. அப்போ இந்த 2 Clம் இந்த 2 Na-ஓட சேர்ந்து 2NaCl வெளியில போகுது. அப்ப இந்த OH எங்க வந்து அட்டாச் ஆயிருக்கும்? இந்த Cl இருக்கிற இடத்துல OH அட்டாச் ஆயிருக்கும். ஸோ நமக்கு இந்த பார்ட் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருக்கு. O மைனஸ் Na+. இப்ப இந்த இடத்துல CH 2 OH. ஸோ இது ஒரு OH, இது ஒரு OH. நீங்க OH ட்வைஸ் ஆகவும் எழுதலாம். ஸோ இதை நான் எலிமினேஷன் காமிக்கிறதுக்காக இப்படி எழுதிருக்கேன். ஸோ ஃபாலோடு பை இங்க ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது. சரியா? ஸோ ஒரு வாட்டர் மாலிக்யூல் எப்படி ரிமூவ் பண்றோம்? நம்ம ஒரு OHல இருந்து Hஐயும் இன்னொரு OHஐயும் நம்ம ரிமூவ் பண்றோம். ஸோ அதனால ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த O மைனஸ் Na+ அப்படியே இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு CHO வந்து ஃபார்ம் ஆயிடும். இப்போ இது நம்ம ஹைட்ரோலைஸ் பண்றோம். ஸோ அசிடிஃபை பண்றோம். அப்போ H+ இங்க போடும். H+ போடும்போது என்ன ஆகுது? இந்த இடத்துல இந்த O மைனஸ் Na+ பிரிஞ்சு நம்ம இங்க கொடுக்கிற H+ எங்க போகும்? OH மைனஸுக்கு போகும். ஸோ இந்த இடத்துல நான் HCl எடுத்திருக்கேன் அப்படின்னா HO கூட போயிடுது. Cl எங்க போயிடும்? Na கூட போய் NaCl போயிடுது. ஸோ அப்ப நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி கிடைக்கும். சாலிசில் ஆல்டிஹைட் CHO. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரீமர்-டீமன் ரியாக்ஷன். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு என்ன எழுதணும்? இவ்வளோ பெருசு வந்து இத்தனை காமிக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வந்து எது மட்டும் காமிக்க போறோம் அப்படின்னா வெறும் இந்த பார்ட் இன்டர்மீடியேட், இந்த பார்ட்டும் இந்த பார்ட், இந்த நடுவுல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை நம்ம எழுத வேண்டாம்.
சோ நான் ஃபைனலா ஒரு தடவை எக்ஸாமுக்கு நீங்க எப்படி எழுதணும். இப்ப நம்ம பார்த்திருக்கிறது கம்ப்ளீட் மெக்கானிசம். உங்களுக்கு தெரியணும். இந்த CHCl2 அப்படின்றது எப்போ CHOவா மாறுதுன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ப நான் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம எழுத வேண்டியது. சோ கண்டிப்பா இந்த ரியாக்ஷன் வந்து அப்படியே நேமிங் ரியாக்ஷன் ஆகவும் நம்மளுக்கு கேட்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபீனால் ரியேஜன்ஸ் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த ப்ராடக்ட்னு கேட்கலாம். சோ இங்க நம்ம என்ன எழுதுவோம்? இன்டர்மீடியேட் எழுத போறோம். சோ நான் மேல எழுதினதே தான் திரும்ப எழுதுறேன். எக்ஸாம்ல உங்களுக்கு கேக்குறாங்கன்னா நீங்க இந்த பார்ட் மட்டும் எழுதுனா போருமானது. சரியா? இதுல NaOH காமிக்கிறீங்க. NaOH காமிச்சா நம்ம டைரக்டா இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு இந்த CHO இன்ட்ரோடியூஸ் ஆகுது இல்லையா? அந்த பார்ட்ட நீங்க காமிச்சா போதும். இந்த இடத்துல O மைனஸ் Na பிளஸ் இங்க CHO இன்ட்ரோடியூஸ் ஆயிடுது. சோ இதுக்கப்புறம் அசிடிஃபிகேஷன் காமிக்கும். H பிளஸ் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த இடத்துல OHம் இந்த இடத்துல CHO. சோ இதுக்கு பேரு சாலிசில் ஆல்டிஹைட். சரியா? சோ இது வந்து சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைட். சோ இது நமக்கு இன்டர்மீடியேட்டா கிடைக்கும். இது ஃபீனால். சோ எக்ஸாம்ல நம்மளுக்கு வந்து ரியேஜன்ஸ் வந்து குளோரோஃபார்ம், ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, ஃபீனால் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ரீமர் டீமன் ரியாக்ஷன் ஞாபகம் வரணும். சோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து சாலிசால்டிஹைடா இருக்கணும். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ ரீமர் டீமன் ரியாக்ஷன் நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்ததுன்னா எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபீனால், குளோரோஃபார்ம், ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்துட்டோம்னா ப்ராடக்ட் ப்ரிடிக்ட் பண்ணி எழுதிட வேண்டியதான் சாலிசில் ஆல்டிஹைட். சரியா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்க. தேங்க்யூ.